ஹலோ everyone, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு Onkyo HTR-370 தான் பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன ஃபால்ட்டுக்குன்னா நோ சவுண்ட் ப்ராப்ளத்துக்காக வந்திருக்கு. ஸோ கஸ்டமர் வந்து இனிஷியலாக கொடுக்கும்போது நான் செக் பண்ணிட்டு சைடில் டேக்கில் நோட் பண்ணிடுவேன் என்ன ஃபால்ட்டுனோ. அதில் செக் பண்ணும்போது வாட்டர் டேமேஜ்னு இருந்துச்சு. ஸோ இது கொஞ்சம் நாள் ஆனதுனால நான் வந்து இது நம்ம எந்த இன்புட்லாம் கொடுக்க வேண்டாம், ஜஸ்ட் ஆன் பண்ணி மட்டும் பார்க்கலாம் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு. அதுக்கப்புறம் டாப் கவர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை டிசைட் பண்ணிக்கலாம் இன்புட் கனெக்ட் பண்ணுறதா இல்லை அப்படியே ஒர்க் பண்ணுறதா அப்படின்னு. ஸோ இப்போ யூனிட் ஆன் ஆகுது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இதில் மோடு ப்ளஸ் ரிலே கிளிக்கிங் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நார்மலாக ஒர்க் ஆகுது. ஸோ ஓகே, இந்த அளவு நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது. இப்போ இது என்ன கண்டிஷன் உள்ளே இருக்குது அப்படின்னு செக் பண்ணிட்டு நம்ம மற்றதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ டாப் கவர் காட்டியாச்சு. இங்கே நம்ம பார்த்தாக்கா இதோட கண்டிஷன் நம்மளுக்கு தெரியும். இதில் நம்ம இன்புட் கனெக்ட் பண்ணி செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, கண்டிப்பாக வந்து டேமேஜ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல கரெக்ஷன் ஆகிட்டும் போயிருக்கு, லெக்கும் இல்லை, ரேம் ஐசி இது ரோம் ஐசி. இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக இந்த ஐசியை ரீஒர்க் பண்ணி தான் பார்க்கணும். இது வந்து நல்லா இருக்கா இல்லை வந்து லெக்ஸ் என்ன டேமேஜ் ஆகி ஷார்ட் ஆகிருக்கா அப்படின்னு இனிமேல் தான் நம்ம மெஷர் பண்ணணும். ஓகே, இப்போது இது வந்து இருக்கிற கண்டிஷன் ஓகே. இதை தவிர மற்றதெல்லாம் பார்த்தாக்கா ஓரளவு நல்ல கண்டிஷனாக தான் இருக்குது. போர்ட்டில் வேறு எதுவுமே அப்நார்மலிட்டி இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம் க்ளீனாக. ஸோ எதையுமே வந்து க்ளீன் பண்ணால் தான் தெரியும். இந்த இடத்துல பாருங்கள், பவர் கேபிளை வந்து ஆக்சுவலாக மாற்றிருக்காங்க. இந்த ஃப்ளக்லேயே தெரியும், கம்பெனி ஃப்ளக் இந்த மாதிரி கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ இது கம்பெனி ஃப்ளக் தான், பட் ஆனால் இது வேறு ஒரு யூனிட்டுக்கு வருது, டிவி அந்த மாதிரி இதுக்கு வருது. இது மாதிரி ஆன்கியோ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளக் டைப்பே வரதில்லை. ஸோ இந்த கேபிள் மாற்றிருக்காங்க. ஸோ மற்றபடி வேறு எதுவும் தெரியல, இருந்தாலும் ஓப்பன் பண்ணால் தான் தெரியும். பாட்டம் சைடும் சரி, சைடு போர்டும் சரி. ஸோ இங்கே இருக்கிற சிபியூ போர்டு, இங்கே இருக்கிற டேக் செக்ஷன் எல்லாமே வந்து இந்த போர்டு கட்டினா தான் தெரியும். இப்போதைக்கு இந்த போர்டு தனியாக வெளியே எடுத்துகிட்டு நம்ம ஷார்ட் இருக்கான்னு செக் பண்ணிடலாம். ப்ளஸ் வந்து ஓவராலாக ஜென்ரலாக ஒரு க்ளீனப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். வாங்க இந்த போர்டை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த போர்டு இப்போ ரிமூவ் பண்ணி எடுத்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டேக் போர்டு ஓரளவு நல்லா இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்போ தெரியும், இங்கே அடியில் இருக்கிறது டேக் ஐசி. சாரி, இதை கவர் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, இங்கே தெரியுது பாருங்கள் இந்த கார்னரில். ஸோ இந்த இடத்துல இருக்கிறது தான் டேக் ஐசி. அது எல்லாமே நல்லா இருக்குது. இங்கே இருக்கிற செக்ஷன்லேருந்து எல்லாமே நல்லா இருக்குது. மற்றபடி போர்டு எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. ஓகே, நம்மளுக்கு ஃபால்ட் ஆனது இந்த ஒரு செக்ஷன் தான். ஸோ இப்போ உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே தெரியும் இது என்ன மாதிரி டேமேஜில் இருக்குது அப்படின்னு. ஸோ இதில் ஜென்ரல் க்ளீனப் பண்ணிவிட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஆம்பும் நல்லா க்ளீன் பண்ணணும். ஆம்பை க்ளீன் பண்ணால் தான் கரெக்டாக மெஷர் பண்ணி எடுக்க முடியும் சைட் போர்ட்லேருந்து எல்லாமே. ஸோ முதல்ல இந்த HDMI போர்டு நம்ம ட்ரை பண்ணலாம். கண்டிஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கஸ்டமர் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம இதில் போகலாம். இல்லை தேவையில்லாமல் அதை க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் கஸ்டமருக்கு கஷ்டமும் நம்மளுக்கும் கஷ்டம். வாங்க இதை பார்த்துக்கலாம். ஸோ ஐசி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இப்போது நானே எதிர்பார்க்கல, நல்லா வாட்டர் டேமேஜ் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போது நல்லாவே இருக்குது கண்டிஷனு. இருக்கிற எல்லா பின்னுமே வந்து நான் கரெக்ஷன் இந்த இடத்துலலாம் ரொம்ப டேமேஜ் ஆன மாதிரி இருந்துச்சு. ஆனால் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், எந்த ஒரு பின்னுமே டேமேஜ் ஆகலை. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இந்தளவு வாட்டர் டேமேஜ் இருந்து கூட இது வந்து எதுவுமே ஆகலை, க்ளீனாக இருந்திருக்கு. ஸோ இப்போ இது நம்ம மெஷர் பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஏன்னா எல்லா பின்னுமே விசிபிள். ஸோ இப்போ நம்ம இதை ஆன் பண்ணிவிட்டு என்னென்ன வோல்டேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது எதுக்கும் ஒரு வாட்டி இதுக்கு மேலே வந்து ஒரு ரீடச் கொடுத்துடலாம், சால்ட் ரீடச்சு. ஸோ அதுக்கப்புறம் கண்டக்டிவிட்டி நல்லாவே இருக்கும். ஏதாவது அடியில் கரெக்ஷன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அது வந்து ரீடச் கொடுக்க மூலிமா நம்மளுக்கு நல்லாவே ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஸோ பேக் சைடும் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா கரோஷன் ஆன மாதிரி எதுவுமே தெரியல. ஸோ மேபி ஃபங்கஸ் மாதிரி ஏதாவது ரொம்ப கோல்டு பிளேஸில் வச்சுருந்து
அது இந்த மாதிரி டேமேஜ் ஆகிருக்கலாம். ஆனால் இதில் எந்த ஒரு காம்பனண்ட்டும் டேமேஜ் ஆன மாதிரி தெரியல. ஓரளவு நல்ல கண்டிஷன்லேயே இருக்குது. ஓரளவு இல்லை, நல்லாவே இருக்குது. ரெக்கவர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதை. ஸோ இதை நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம என்ன கண்டிஷனில் இருக்குது, எவ்வளோ வோல்டேஜ் வருது, என்ன ப்ராப்ளம் இதில் டிடெக்ட் ஆகுதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஸோ திரும்ப இது கனெக்ட் பண்ணிட்டேன். ஒரே ஒரு ஸ்க்ரூ மட்டும் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதை ஆன் பண்ணி பார்த்துட்டலாம். ஸோ மல்டிமீட்டரில் என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு ஒரு ஐடியா வந்துடும் நம்மளுக்கும். இந்த கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம மீட்டரில் என்ன ரீடிங் வருது வோல்டேஜ் லெவல் அப்படின்னு பார்த்துடலாம் அவங்க. ஓகே, யூனிட் ஆன் ஆகிருக்கு. ஸோ 1.2 வோல்ட் கரெக்டாக இருக்குது. இந்த 5 வோல்ட் ஓகே 3.9 வந்துருச்சுன்னா இந்த இடத்துல பேக்கில் வந்து அப்போது கன்வெர்ட்டர் மூலிமா நம்மளுக்கு 3.3 வரும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு 3.9 வந்து ஓகே ஆகுது. இதில் 3.3 ஓகே, இதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே இருக்கிற சுவிட்சிங் ஐஸில் 3.3 ஓகே. இதில் 11 வோல்டு, இங்கேருந்து 5 வோல்டு நம்மளுக்கு சுவிட்ச் ஆகி வருது. ஓகே, இதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த இடத்துல ஒரு ரெகுலேட்டர் கொடுத்துருப்பாங்க. இந்த ரெகுலேட்டரில் என்ன வோல்டுனா 3.3 வோல்டு வரணும். ஓகே, அதுவும் பிரச்சனை இல்லை, எல்லாமே கரெக்டாக வருது. ஸோ வோல்டேஜ் லெவலில் பிரச்சனை இல்லை. எந்த ஷார்ட்டிங் இருந்துச்சுன்னா வோல்டேஜ் நம்மளுக்கு ப்ராப்ளம் வந்துருக்கணும். டிஎஸ்பிக்கு போகிற பவர் சப்ளையும் நல்லா இருக்கு. ஸோ இந்த 12 வோல்ட் கரெக்டாக இதில் இன் ஆகுது, அதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம எதுக்கும் ஒரு வாட்டி இன்புட் கொடுத்து செக் பண்ணி பார்த்துலாம். இதில் மேபி சவுண்டு வந்தாலும் வரலாம். ஸோ வாங்க இது இன்புட் கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம். அதையும் இப்போ நான் அனலாக் இன்புட் தான் கொடுக்க போகிறேன். சிபிஎல் சேட்டில் தான் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போது நம்ம சிபிஎல் சேட்டு வால்யூம் மினிமமில் இருக்குது. ஒரு 23 வச்சுட்டு மியூசிக் வந்து ஆல் சேனல் ஸ்டீரியோவில் தான் இருக்குது. நம்ம எதுக்கும் வந்து ஸ்டீரியோ மோட்லேயே பியூர் டைரக்ட்லையும் செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஒரு ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் ரெஸ்பான்ஸ் எதுவும் இல்லை. இருந்தாலும் நீங்கள் பாருங்கள் ஃப்ரண்ட் பேனலில் என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ 19 தான் இருக்குது. வால்யூம் ரைஸ் பண்ணி பார்க்கலாம். 7 தான் இருக்குது. டிஎஸ்பி எனேபிள் ஆன மாதிரி தான் காமிக்குது. வால்யூம் 50 இருக்குது. ஸோ மியூசிக்கில் ஏதாவது ஒரு சேஞ்ச் இருக்கான்னு பார்த்துடலாம். டைரக்ட் மோடு. ஸோ இதில் டைரக்ட்லேயும் சவுண்டு வரல கிளியராகவே. பட்டன்ஸ் ப்ராப்ளமாக இருக்குது, அதனால ஆஃப் ஆயிடுச்சு. சரி, ஓகே. இப்போ இதில் டிஎஸ்பி அப்போ சவுண்டு வரல. நம்ம வந்து இப்போ டிஜிட்டல் சிக்னல்லேருந்து அனலாக் சிக்னல்லேருந்து சிக்னல் வைஸ் இப்போ டெஸ்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ ஐசி நல்லா இருக்கா அப்படின்னு நம்மளுக்கு கன்ஃபார்ம் தெரியும். ஸோ அப்நார்மல்டாக ஹீட் ஆகுதான்னு பார்த்தா அந்த மாதிரி எதுவுமே இல்லை, க்ளீனாக தான் இருக்குது. HDMI ஐசியும் சரி, இதுவும் சரி, எந்த ஒரு ஹீட்டும் தெரியல. ஸோ நார்மலாக தான் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம இதை சிக்னல் லெவலில் டெஸ்ட் பண்ணி ஆகணும். ஸோ நான் இது டெஸ்ட் பண்ணிட்டு ஐசி கன்ஃபார்ம்னா ஐசியில் ப்ரொசீட் பண்ணலாம். இல்லை சிக்னல் லெவலில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அதுவும் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நான் செக் பண்ண வரைக்கும் இந்த ஐசி ஓப்பன் ஆகிட்டு தான் இருக்குது. ஓப்பன்னா இன்டர்னல் ஓப்பன், அதாவது ஷார்ட் இல்லை, எதுவுமே ஒரு சிக்னலும் வரல, கிளாக் சிக்னலும் வரல, ரீசெட் வோல்டேஜும் பிளாக் ஆகுது. கிளாக் சிக்னல் வந்து இப்போ கிறிஸ்டல் ஆசிலேஷன் வந்து சுத்தமாக வந்து இதில் வோல்டேஜே வந்து பாஸ் ஆகலை. சிபி போர்டுக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை, டைரக்டரி ஐசிக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை.
ரொம்ப சைலண்டாக இருக்குது இந்த ஐசி. அதனால் வந்து இது ஓப்பன் ஆகிட்டு இருக்குன்னு கன்சிடர் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை எடுக்க வேண்டியது தான். ஸோ இது மல்டிபிள் செக்அப் பண்ணிட்டு தான் நான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். எடுத்த உடனே டேரெக்டாக பண்ணல. நிறைய பேர் பண்ணுற மாதிரி இது வந்து தயவுசெய்து பண்ணாதீங்க. இதுக்கு நான் வந்து காமிக்காத ரீசன் சிங்கிள் ஐசி. இது நான் சிம்பிளாக எல்லாருக்குமே காமிச்சிட்டாக்கா அப்புறம் ஈஸியாக இதை அட்டன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் நம்ம வந்து இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஆகிடும். ஸோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பீரியன்ஸில் தான் கற்றுக்கணும். எடுத்தவொடனே எல்லாமே காமிச்சிட்டா அவங்க வந்து இவ்வளோ தானா அப்படின்னு சொல்லிட்டு தப்பான ஒரு இதில் வந்து போவாங்க. அதனால தான் நான் வந்து இதை ஹைட் பண்ணிட்டேன். ஸோ செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுதேன். இப்போ நம்ம இந்த ஐசி வெளியே எடுத்துகிட்டு நம்ம நியூ ஐசி போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன கண்டிஷன் இருக்குன்னு பார்க்கலாம். முக்கியமான ஒரு விஷயம், இந்த ரேம் ஐசி நல்லா இருக்குது. இதுக்கும் மெயின் ஐசிக்கும் இருக்கிற கம்யூனிகேஷன் எல்லாமே நல்லாயிருக்கு. ரோம் ஐசியும் இதுவும் தான் டவுட்டு. ஃபஸ்ட்டு இதை கிளியர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ரோம் ஐசிலேருந்து ப்ரோக்ராம் வந்து பாஸ் ஆகுதா அப்படின்னு அதுக்கப்புறம் தான் தெரியும். ஏன்னா இப்போ வரைக்கும் இந்த ஐசியில் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ இதை வந்து நம்ம போர்டு திரும்ப வெளியே எடுத்துகிட்டு இதை ஒர்க் பண்ணிட்டு திரும்ப நம்ம இதில் மாட்டிட்டு பார்க்கலாம். நியூ ஐஸை மாற்றிட்டு
ஸோ எல்லாமே இப்போது பார்த்துருப்பீங்க. கம்ப்ளீட்டாக வந்து எல்லாம் மாற்றியாச்சு. ஐசி எல்லாம் டிஃபெக்ட் ஐசி வந்து இங்கே இருக்குது. ஸோ நியூ ஐசி போட்டு ஒரு ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணியிருக்கேன், இன்புட் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சின்ன யூனிட்டு பார்க்கறதுக்கு சின்னதாக இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்படுத்துகிற யூனிட் தான். ஸோ எப்படி கஷ்டப்படுத்துகிற யூனிட்னு சொல்கிறோன்னா, ஒர்க்குக்காக இல்லை, ரொம்ப சிக்னல் வந்து டிஜிட்டல் சிக்னல் டைரெக்டாக கீழே போயிடும். கீழே இந்த சைட் போர்டில் தான் எல்லா வேலையும் இருக்கும். இந்த சைட் போர்டில் வந்து எல்லாமே இதுக்கப்புறம் மெஷர் பண்ணி எடுக்கிறது கஷ்டம். என்னதான் டிஜிட்டல் சிக்னல் கீழே இறங்கினாலும் நாய்ஸ்லாம் வந்துருச்சுன்னா அது இந்த சைட் போர்டில் தான் பார்க்கணும். இந்த போர்டில் வந்து எதுவுமே இல்லை. டிஜிட்டல் சிக்னல் டவுன் ஆகிடுச்சுனாவே இங்கோட ஜாப் முடிஞ்சிருச்சு. ஏன்னா இது வந்து பாஸ் த்ரூ ஐசி தான். ஸோ இது வந்து மெயின் ஐசி, டேக் ஐசி எல்லாமே இந்த சைடில் தான் இருக்குது. ஸோ அதனால தான் இது வந்து மெஷர் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கிறதுனால இது கஷ்டமான யூனிட்னு சொல்கிறது இந்த மாதிரி டைப்லாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம இதை ஆன் பண்ணி பார்த்துடலாம் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு. சவுண்டு வருதா இல்லை வரலையா என்னன்னு தெரியும். சூப்பர், பார்த்தீங்களா? சூப்பர், ஒரே ஷாட்டு தான். நான் எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே வந்து பக்கவாக இருந்ததுனால தான் டைரெக்டாக எல்லாமே கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சவுண்ட் எல்லாமே பக்காவாக வந்துருச்சு. இப்போது ஒரு ஸ்பீக்கர் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், இன்னொரு ஸ்பீக்கரும் கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இதில் இப்போ என்னென்ன கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா, இங்கே HDMI கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஆப்டிக்கல் கனெக்ட் பண்ணியிருக்கேன், 2 ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். மற்றது எல்லாமே செக் பண்ணணும், ஓவராலாக எல்லாமே க்ளீன் பண்ணோம். பட் ஆனால் நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் வந்தது கிளியராக ஆயிடுச்சுன்னா அதுதான் முக்கியம். ஸோ இப்போது நம்ம வந்து CD மோடில் இந்த இடத்துல கொடுத்தோம்னா டால்பி டிஜிட்டல் டிடெக்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இதில் இந்த மாடலில் என்னென்னா HDMI பாஸ் த்ரூ மட்டும் தானேன்னா, நம்ம இன்புட் கொடுத்தா வீடியோ மட்டும் பாஸ் த்ரூ ஆகிடும். ஆடியோ வந்து ஆப்டிக்கலில் தான் கொடுக்கணும். ஆப்டிக்கலில் இப்போ CD மோடில் கொடுத்துருக்கேன். சப்போஸ் நம்ம CBL சேட்டில் கொடுத்தா CBL சேட் இதில் வந்து நம்ம அசைன் பண்ணிக்கணும். இன்புட் வந்து அசைனபிள் தான். ஸோ நம்ம இதை பார்த்துடலாம். பார்த்தீங்களா சவுண்டோட டெப்த் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. டிவி லாஜிக்கில் இருக்குது. நம்ம ஆல் சேனல் ஸ்டீரியோவில் வச்சுட்டு இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் சவுண்டு இப்படி அப் பண்ணி பண்ணுறதுக்கு புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியலனா, நான் காப்பிரைட் இஷ்யூக்காக பண்ணுறேன். ஏன்னா நம்ம சவுண்ட் ஓரியன்டாக போகிறதுனால எல்லாமே வந்து எல்லா வீடியோவுமே வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஆகிட்டு எல்லாமே சேனல் பிளாக் பண்ணிவிடுவாங்கன்னு ஒரு பயம் தான். எதனாலனா நம்ம பேமெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறது. ஏன்னா நம்மளுக்கு மெயின் ஜாப் வந்து கஸ்டமருக்கு தெரிவிக்கணுன்றதுக்காக மட்டும்தான் இதை போடுறது. யூடியூப்ல வந்து பேமெண்ட் வரும்ன்றதுக்கு ஒரு எண்ணமே இல்லை. ஏன்னா நம்ம வியூஸ் எல்லாமே வந்து ரொம்ப கம்மியினால நம்மளுக்கு பேமெண்ட் வரதில்லை. அது யாருக்கும் நீங்கள் யூடியூப்ல இருந்தால் தெரியும், இல்லை நாலேஜ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும். நிறைய வியூஸ் 1000 வியூஸ் பண்ணால் தான் $1 சொல்லுவாங்க. ஆனால் நம்மளது பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஒரு வீடியோ போட்டிங்கன்னா 2000 இல்லை 2500 அதுக்கு மேலே போகிறதில்ல. சப்போஸ் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் அதிகமாக போயிருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட வீடியோவோட நிலைமை. ஸோ அதனால் அது ஓரியன்டட் கிடையாது. நிறைய காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா பிளாக் பண்ணிடுவாங்களோன்ற ஒரு கவலையினால் தான். ஸோ இப்போ நான் சவுண்டை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி திரும்ப. அவர்கள் தலைவிதி அப்படி. நீங்கள் இந்த நாட்டிலே எப்படித்தான் வாழ்வீர்கள்? உங்களுடைய தலைவிதி இப்படி. இப்போ இது அனலாக்ல கொடுத்துருக்கேன். ஸோ இதிலேருந்து அனலாக்கு ஆப்டிக்கல் எல்லாம் ஒர்க் ஆகுது. இப்போ மற்ற சேனல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம ஓவராலாக க்ளீன் பண்ணோம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு டெஸ்டிங் வீடியோ கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இது எல்லாமே நான் இன்டர்னல் ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு போர்டை க்ளீன் பண்ணிட்டு எல்லா சேனல் டெஸ்ட் பண்ணிட்டு சப்போஸ் ஏதாவது சேனலில் ஃபால்ட் இருந்துச்சுன்னா நம்ம அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம், நோ ப்ராப்ளம். மற்றபடி எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன்.
ஸோ இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். அதாவது கிளீனிங்கு ப்ளஸ் ஃப்ரண்ட் பேனல் பட்டன் ஒர்க்கு, இந்த கண்ட்ரோல் என்கோடரை வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எல்லாமே பக்க கண்டிஷனில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்னல் எப்படி இருக்குன்னு தெரியும். ரொம்ப ரொம்ப க்ளீனாக இருக்கும். எல்லாமே கழட்டி பக்காவாக வாஷ் பண்ணி எடுத்தே போட்டிருக்கேன். இப்போது இது வந்து நியூ கண்டிஷனில் தான் இருக்குது. இப்போ பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள். நான் ஜஸ்ட்டு ஒரு ஸ்பீக்கரு ப்ளஸ் ஊஃபர் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பேசிவ் சப் ஊஃபர் தான். இது கஸ்டமர் கிஃப்ட்டு, நியூ ஐட்டம் அரைவல். ஸோ கஸ்டமர் கொடுத்ததுனால நம்ம அவர் கிஃப்ட்டை எடுத்து யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் சவுண்ட் வைக்கிறேன் பாருங்கள். ஸோ ஒன் பை ஒன்னாக இப்போ செக் பண்ணிடலாம். ஆல் சேனல் ஸ்டீரியோவில் தான் இருக்குது. நம்ம அது என்னன்னு பார்த்துட்டு ஸ்பீக்கர் எடுத்துட்டேன். இப்போ சப் ஊஃபர் மட்டும் இருக்குது. சப் ஊஃபர் மட்டும் பாருங்கள். ஸோ வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா 40 தான் இருக்குது. சப்வூஃபர் அவ்வளோ நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ சப்வூஃபர் எடுத்து விட்டுட்டு நம்ம எல்லா சேனலும் ஒன் பை ஒன்னாக செக் பண்ணிடலாம். இப்போ ஃப்ரண்ட் லெஃப்ட், ஃப்ரண்ட் ரைட்டு செக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ இப்போ சென்டர், ஸோ அது சென்டர், இது சரவுண்டு, லெஃப்ட்டு. ஸோ இந்த எஸ்எஸ் பின்லாம் கொஞ்சம் செக் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இதுவே பனானா செக்னா ஈஸி. இது சரவுண்டு ரைட்டு, சரவுண்டு லெஃப்ட்டு, இது சென்டர். ஸோ இது வந்து ஜோன் 2 ஸ்பீக்கரு. நம்ம வேணும்னா இதை வந்து ஜோன் 2க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது பக்காவான கண்டிஷனில் இருக்குது. இல்லை நம்ம ஏபி யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணலான்னா, இந்த 2 ஸ்பீக்கர் மட்டும் ஒர்க் ஆகும். அதாவது இந்த ஃபஸ்ட்டு 2 ஸ்பீக்கர் பனானா சாக்கெட்டும் இந்த லாஸ்ட்டில் இருக்கிற இந்த ஸ்பீக்கர் மட்டும் ஒர்க் ஆகும். இந்த சரௌண்ட் எல்லாமே டிசேபிள் ஆகிடும் ஏபி யூஸ் பண்ணாக்கா. ஸோ அந்த மாதிரி இது ஆப்ஷன். நம்மளுக்கு ஒர்க் ஆகிட்டு மற்ற சேனலில் ஒர்க் ஆகிடுச்சுன்னா அது ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. ஏன்னா அது ஒரு ரிலே டிரைவ் தான். ரிலே வந்து ஸ்விட்ச் பண்ணி விடுறது தான். அதனால் அதை நம்ம கவனிக்கவே தேவையில்ல. ஸோ இப்போதைக்கு இது பக்காவான கண்டிஷனில் இருக்குது. நல்லா டெஸ்ட் பண்ணி விட்டுட்டு நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துட வேண்டியது தான். ஸோ இதை வந்து என்ன கஸ்டமர் கொடுத்தாலும் எதுக்காக நம்ம எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுக்குறோன்னா, கஸ்டமர் வந்து பார்க்கும் போதே நல்லா திருப்தியாக இருக்கணும். ப்ளஸ் க்ளீன் பண்ணும்போது இன்டர்னல் டஸ்ட்லாம் க்ளீன் பண்ணும்போது வென்டிலேஷன் நல்லாயிருக்கும், செட்டோட லைஃபும் நல்லா இருக்கும். ஸோ நம்ம ரெடி பண்ணி கொடுத்தாக்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு கஸ்டமர் திரும்ப கால் பண்ணி சொல்லும்போது அது பேமெண்ட்டோட ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.